திருவையாறு சட்டமன்ற தொகுதியில் திமுக வேட்பாளர் துரை சந்திரசேகரன் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். சின்னக்கண்டியூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான கல்யாணபுரம், உப்புக்காட்சிப்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளில் வீடு வீடாக சென்று பொதுமக்களை சந்தித்த அவர் திமுக அரசின் திட்டங்கள் மற்றும் தேர்தல் வாக்குறுதிகளை விளக்கி ஆதரவு கோரினார். அப்பொழுது அப்பகுதி மக்கள் அவருக்கு மலர் தூவி உற்சாக வரவேற்பு அளித்தனர். தொடர்ந்து நடைபெற்ற இந்த பிரச்சாரத்தில் கட்சி நிர்வாகிகள், உள்ளூர் தொண்டர்கள் மற்றும் கூட்டணி கட்சியினர் திரளாக கலந்து கொண்டனர். மாண்புமிகு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்களுடைய அறிவிப்பில் குறிப்பாக பெண்கள் அதிகமாக கவரப்பட்டிருக்கிறார்கள். இந்த 8000 டோக்கன் நல்ல கிராமப்புறங்கள்ல ரீச் ஆயிருக்கு. 8000 ரூபாய்க்கு 13 பொருளை வாங்கலாம். அந்த பொருள் எந்த கடையில வேணாலும் வாங்கலாம், எங்க வேணாலும் வாங்கலாம், யார் வேணாலும் வாங்கலாம். அவங்களுக்கு தனியாக டோக்கன் கொடுத்துறாரு அரசாங்கம் முத்திரையோட கொடுத்து. அது மிக்சி, கிரைண்டரு, டிவி, ஃப்ரிட்ஜு, இப்படி 13 பொருள் இருக்கு. ஓவன் இருக்கு, கரண்ட் அடுப்பு இருக்கு. இந்த எலக்ட்ரானிக் பொருட்களை சாதாரண ஏழை எளிய மக்களும் வாங்கணுங்கிறது தான் அவருடைய நோக்கம். அது இல்லத்தரசிகள் திட்டம்னு மாண்புமிகு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் இன்றைக்கு அறிவித்த அறிவிப்பு இன்றைக்கு பெண்களிடையே மிகப்பெரிய வரவேற்பை பெற்றிருக்கிறது. ஆட்சி அமைச்சவுடன் டோக்கன் கொடுக்க போறாரு. இவங்களுக்கு பழைய பொருளையும் மாத்திக்கலாம்னு அதுல ஒரு ப்ரொவிஷன் கொடுக்குறாரு. பழைய பொருள், பழைய மிக்சி இருக்கு, பழைய கிரைண்டர் இருக்கு, அதை கொடுத்துட்டு புதிய பொருள் வாங்கிக்கலாம். அந்த 8000 ரூபாயில அந்த பணம் எவ்வளவோ அதை எடுத்துக்கிட்டு பேங்க கொடுப்பான். இதுதான் திட்டம். இந்த திட்டத்தை மிகப்பெரிய அளவில் வரவேற்கிறார்கள். பெண்களுக்கு குறிப்பாக எல்லோரும் இன்னைக்கு தமிழ்நாட்டில் எல்லா இடங்களிலும் பெண்கள் பெருத்த ஆதரவாக மாண்புமிகு முதலமைச்சரை 2வது முறையா முதலமைச்சர் ஆக்கணுங்கிறதா நோக்கம்.